வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது லங்காட்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன். சுவாசிக்க முடியாமல் உயிரிழக்க உள்ள இலங்கை மக்கள் பகீர் தகவல். வரம்பற்ற வரிச்சுமையால் எதிர்வரும் காலங்களில் மக்கள் சுவாசிக்க முடியாமல் உயிரிழக்க நேரிடும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் இடம்பெற்ற மோசடிகள் மற்றும் ஊழல்கள் தொடர்பில் பக்கசார்பற்ற விசாரணை நடத்தி திருடப்பட்ட பணத்தை பெற்று மக்களிடம் மீள வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றோம். அதிக வரிச்சுமையை மக்கள் மீது சுமத்துவதை விடுத்து மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை மீண்டும் திரைச்சேரியில் சேர்ப்பதன் மூலம் வருமானத்தை பெறுவதற்கான வழிகள் குறித்து அரசாங்கம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். மேலும் புதிய கழனி பாலத்துக்கும் அதுருகிரியவுக்கும் இடையிலான அதிவேக நெடுஞ்சாலை தொடர்பில் ஊழல் பேரம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாகவும் அதனால் நாட்டுக்கு கோடிக்கணக்கான நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் சண்டே டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான செய்தியை அவர் சுட்டிக்காட்டினார். $179 கொள்வனவு செய்ய வேண்டிய நிலக்கரியை $284 என்ற விலையில் கொள்வனவு செய்துள்ளதாகவும் 63 லட்சம் மெட்ரிக் டன் நிலக்கரி குறித்த விலையில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மக்களின் நம்பிக்கையை பெற பக்கசார்பற்ற விசாரணை நடத்தி திருடப்பட்ட பணத்தை மக்களிடம் மீள ஒப்படைக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். டலஸ் அணியில் வெடித்தது பிளவு. அரசாங்கத்திடமிருந்து விலகி எதிர்க்கட்சியின் சுயேட்சையான குழுவாக செயற்படும் நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெரும தலைமையிலான குழு பிளவுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வரும் தேர்தலில் எந்த குழுவுடன் கூட்டணி அமைக்கப் போகிறது என்பதுதான் இந்த அடிப்படை. எதிர்வரும் தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என எம்பிக்கள் குழு தெரிவித்துள்ளது. எனினும் விமல் வீரவன்ச தலைமையில் உத்தரலங்கா கூட்டமைப்பு உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கப்பட வேண்டும் என மற்றொரு குழு குறிப்பிட்டுள்ளது. இந்நிலைமையால் எதிர்காலத்தில் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து முடிவெடுப்பதில் அக்குழுவினர் முடிவெடுக்க முடியாமல் உள்ளதாக தெரிய வருகின்றது. இலங்கைக்கான தாய்லாந்து தூதுவர் போஜ் அன்ஃபோல் வசிக்கும் கொழும்பு 7 மல்பராவில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் திருடன் நுழைந்து சுமார் 3 லட்சம் பெறுமதியான சொத்துக்களை திருடி சென்றுள்ளான். இந்த திருட்டு சம்பவம் நேற்று அதிகாலை 2 மணிக்கும் 7 மணிக்கும் இடையில் இடம்பெற்றுள்ளது. தூதுவரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து கையடக்க தொலைபேசி, நினைவு பரிசு, தாய்லாந்து நாணயம் மற்றும் 10,000 இலங்கை ரூபாய் என்பன திருடப்பட்டுள்ளதாகவும் பல சொத்துக்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாகவும் கொள்ளுப்பிட்டி காவல்துறையினரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தூதரகத்திற்கு வெளியே ஒரு காவலரும் உள்ளே ஒரு தனியார் காவலரும் இருக்கும் போதே இந்த திருட்டு சம்பவம் நடந்துள்ளது. ஹம்பாந்தோட்டை கடற்பரப்பில் 300 கிலோகிராம் ஹெரோயின் மீட்பு. ஹம்பாந்தோட்டை கடற்பரப்பில் சுமார் 300 கிலோகிராம் எடையுடைய ஹெரோயின் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. கடற்படையினரும் போலீசாரும் கூட்டாக இணைந்து மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் இந்த போதைப்பொருள் தொகை மீட்கப்பட்டுள்ளது. ஹெரோயின் போதைப்பொருளுடன் 10 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இன்று அதிகாலை இந்த தேடுதல் வேட்டை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஹெரோயின் போதைப்பொருள் போக்குவரத்து செய்யப்பட்ட 2 மீன்பிடி படகுகள் மற்றும் ஒரு டிங்கி படகு போன்றவற்றையும் கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். சந்தேக நபர்கள் ஹம்பாந்தோட்டை போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுவர் என கடற்படை தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீட்கப்பட்ட போதைப் பொருளின் சந்தை பெறுமதி பற்றிய விவரங்கள் இதுவரையில் வெளியிடப்படவில்லை. புத்தளத்தில் கத்தி குத்துக்கு இலக்காகி ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி ஒருவர் உயிரிழப்பு. புத்தளம் குருநாகல் வீதியின் வில்லுவத்தை பகுதியில் நேற்று இரவு இராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற வீரர் ஒருவர் கத்தி குத்துக்கு இலக்காகி ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளார். இருவருக்கும் ஏற்பட்ட வாய் தர்க்கம் வலுப்பெற்றதினாலேயே குறித்த சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிப்பதாக தெரிவிக்கின்றனர். குறித்த கொலை சம்பவத்தில் 43 வயதுடைய ஒருவரே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபர் ஓய்வு பெற்ற முன்னாள் இராணுவ வீரர் ஒருவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த கொலை சம்பவம் தொடர்பில் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் புட்சைட் பகுதியை சேர்ந்த ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலதிக விசாரணைகளை புத்தளம் போலீசார் மற்றும் தடவியல் போலீசார் மேற்கொண்டு வருவதாக இதன்போது தெரிவித்தனர். IMF உடன் பேச்சு தோல்வி, கடன் கிடைப்பதில் சிக்கல்.
இலங்கைக்கு கடன் வழங்கிய தரப்பினருடன் முன்னெடுக்கப்பட்டிருந்த பேச்சுவார்த்தை கைகூடாத நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தால் இலங்கைக்கு வழங்கப்படவிருக்கும் கடன் உதவி அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரை தாமதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று குழுவின் அடுத்த சந்திப்பு 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் இடம்பெறவுள்ளமை இதற்கு காரணமாக அமைந்துள்ளது. இதுவரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு கடன் வழங்கிய நாடுகளுடன் முன்னெடுக்கப்படும் பேச்சுவார்த்தைகள் வெற்றியடைந்திருக்க வேண்டும் என்பதுடன் அதன் முன்னேற்றத்தை இந்த சந்திப்பில் அறிவித்து அனுமதியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இடம்பெறாவிட்டால் இந்த உதவித் தொகையை பெறுவதில் மேலும் காலதாமதம் ஏற்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்திரிகாவின் பாதுகாப்பு அதிகாரி கடத்தப்பட்டார். முன்னாள் அதிபர் திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் பாதுகாப்பு பிரிவில் கடமையாற்றும் காவல்துறை அதிகாரி ஒருவர் கடத்தப்பட்டு வீடொன்றில் அடைத்து வைத்து 40,000 ரூபாய் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக வேங்கொடை காவல்துறைக்கு கிடைக்கப்பெற்ற சந்தேகத்திற்கிடமான முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கடந்த 2ஆம் திகதி இந்த கடத்தல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வேங்கொடையில் உள்ள தனது வீட்டில் இருந்து தனது மைத்துனருடன் மோட்டார் சைக்கிளில் வேங்கொடை புகையிரத நிலையத்திற்கு சென்றதாக வேங்கொடை காவல் நிலையத்தில் குறித்த காவல்துறை அதிகாரி முறைப்பாடு செய்துள்ளார். அவர் வேங்கொடையில் ரயிலில் இருந்து இறங்கி நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது காமினி ஹோல் சந்திக்கு அருகில் நீல நிற வேனில் வந்த சிலர் காலி வீதிக்கு செல்லும் வழியை கேட்டுள்ளனர். இதனை அடுத்து வேனில் இருந்து இறங்கிய சிலர் தன்னை கண்மூடித்தனமாக தாக்கி உள்ளே இழுத்து சென்றதாக அவர் காவல்துறையினரிடம் கூறினார். அவர்கள் தன்னை ஒரு வீட்டிற்கு அழைத்து சென்றதாகவும் அவருக்கு உணவு மற்றும் பானங்களை வழங்கியதாகவும் அவர் கூறினார். அந்த வீட்டில் இரவை கழித்ததாகவும் காலையில் ஒருவர் தன்னிடம் உங்களுக்கு சரியாக வேலை செய்ய தெரியாது என்று கூறியதாகவும் அவர் கூறினார். தன்னை திரும்பி கொண்டு சென்று விடுமாறு கூறியதாகவும் அழைத்து வரப்பட வேண்டியவர்கள் அவர் அல்ல என தெரிவித்ததாகவும் சார்ஜென்ட் வேங்கொடை காவல்துறையினரிடம் தெரிவித்தனர். ரூபாய் 40,000 கொள்ளையடிக்கப்பட்டதாகவும் மீண்டும் கண்ணை மூடி கட்டி விரட்டி அடித்ததாகவும் அவர் கூறுகின்றார். அவர் தனது மனைவிக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு பணம் இல்லாததால் ரூபாய் 10,000 ரூபாவை வங்கிக்கு கொடுக்குமாறு கூறினார். ஏடிஎம்மில் பணம் எடுத்துவிட்டு வீடு திரும்பியதாக அவர் கூறியுள்ளார். காவல்துறையின் கூற்றுப்படி சார்ஜென்ட்டின் மனைவி வேலைக்கு சென்ற தனது கணவரை காணவில்லை என்று புகார் அளித்தார். கணவரின் தொலைபேசி அணைக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில் பாதுகாப்பு கேமரா தரவுகளை ஆய்வு செய்து புகார் குறித்து விசாரணைகளை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் உள்ளூராட்சி தேர்தலை நடத்த தயார். தேர்தல் ஆணையகம் அறிவிப்பு. 2022 இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் தேர்தல் ஆணையகத்திற்கு 10 பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் 2023ஆம் ஆண்டின் முற்பகுதியில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தும் இலக்குடன் ஆணையகம் தனது அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது என்று தேர்தல் ஆணையாளர் SG புஞ்சிஹேவா தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகள் இருப்பதால் தேர்தலுக்கான பூர்வாங்க பணிகள் முடிவடைந்தவுடன் தேர்தலை விரைவில் நடத்துவதற்கு தங்களுக்கு நிதி பிரச்சினை எதுவும் இல்லை என்று புஞ்சிஹேவா மேலும் கூறியுள்ளார். அக்டோபர் 31ஆம் திகதி அன்று அரசியலமைப்பின் 21வது திருத்த சட்டத்தில் சபாநாயகர் கையொப்பமிடப்பட்டதன் மூலம் அனைத்து சுயாதீன ஆணைக்குழுக்களின் தலைவர் மற்றும் பணிப்பாளர் சபை உறுப்பினர்கள் பதவியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். எனினும் புதிய தலைவர் மற்றும் இயக்குநர்கள் அரசியலமைப்பு பேரவையால் நியமிக்கப்படும் வரை இடைக்கால அடிப்படையில் சாதாரண பணிகளை தொடர சுயாதீன ஆணைக்குழுக்கள் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளன என்று புஞ்சிஹேவா தெரிவித்துள்ளார். கடந்த மாத இறுதியில் 2022 வாக்காளர் பதிவேட்டை தேர்தல் ஆணையகம் சான்றளித்து முடித்துள்ளது. செப்டம்பர் 30ஆம் திகதிக்குள் 18 வயது பூர்த்தி அடைந்தவர்களின் பெயர்களை கொண்ட துணை பட்டியலை தயாரிப்பதிலேயே தேர்தல் ஆணையகம் ஈடுபட்டுள்ளது. இதன்படி 2022ஆம் ஆண்டின் வாக்காளர் பதிவேடு நவம்பர் நடுப்பகுதிக்குள் முடிக்கப்படும். இதனையடுத்து 2023ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் உள்ளூராட்சி தேர்தலை நடத்த முடியும் என்று புஞ்சிஹேவா கூறினார். புதிதாக அமைக்கப்பட்ட தேர்தல் ஆணையகமாக இருந்தாலும் சரி அல்லது தற்போதுள்ள ஆணையகமாக இருந்தாலும் சரி உள்ளூராட்சி தேர்தல் ஆணையகத்தின் விதிகளின்படி உள்ளூராட்சி தேர்தலை நடத்தி 2023ஆம் ஆண்டு மார்ச் 20ஆம் திகதிக்குள் 340 உள்ளூராட்சி அமைப்புகளும் நிறுவப்பட வேண்டும். இதற்கிடையில் கடந்த சனிக்கிழமை பிரதமரால் நியமிக்கப்பட்ட 5 பேர் கொண்ட தேசிய எல்லை நிர்ணய குழு தலைவரும் தேர்தல் ஆணையகத்தின் முன்னாள் தலைவருமான மஹிந்த தேசப்பிரிய தனது குழுவின் செயற்பாடுகள் உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கையை தற்போது 8000 இருந்து 4000 கொண்டு வரும் நோக்கத்துடன் உள்ளூராட்சிகளின்
எல்லை நிர்ணயம் செய்யும் அறிக்கையை சமர்ப்பிக்க அடுத்த ஆண்டு பிப்ரவரி 28 வரை தங்களுக்கு அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. எனவே தமது பணிகள் தேர்தல் ஆணையகத்தின் முன்னெடுப்புகளை பாதிக்காது என்று தேசப்பிரிய குறிப்பிட்டார்.